வணக்கம். நான் எஸ்கே. நேற்றைக்கு ரஜினி அவர்கள் ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ரிப்போர்ட்டில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கண்டனங்களை தெரிவித்தும் உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியும், அதற்கு சப்போர்ட் பண்ண விதமாகவும், அவரை கண்டித்த விதமாகவும், ஆதவ் அர்ஜுனாவை கண்டித்த விதமாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணி, நயினா நாகேந்திரன், அண்ணாமலை, அமைச்சர் ரகுபதி, அமீர், நாசர் மற்றும் ரஜினி ரசிகர் நற்பணி மன்றத்தோட நிர்வாகிகள் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லும் விதமாக அவர் பேசியிருப்பாரு. ஸோ இது எதனால ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு 4 நாள் ஆதவ அர்ஜுனா ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அந்த மீட்டிங்கில் சொல்லியிருப்பாரு. ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக திட்டம் போட்டதாகவும், அவர் ரஜினி அவர்களை மிரட்டி அந்த கட்சியை கலைக்க வச்சதாகவும் அவர் பேசியிருப்பாரு. இந்த இடத்துல அவர் ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருப்பாரு. ரஜினியோட மன வலிமை ரொம்ப குறைவாக இருந்ததுனால அந்த கட்சியை அவரால் ஸ்டார்ட் பண்ண முடியல, அவரால் தேர்தலை நோக்கி போக முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மன வலிமைங்கிறது தான் இங்கே ட்ரிகர் பாயிண்ட்டு. கூடவே இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார், இந்த திமுக தாவேக்காவையும் முடக்கிறதுக்காக எத்தனையோ வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணியும் இந்த தாவேக்காவும் விஜயும் மக்களையும் சரி சந்திக்கவே கூடாது, மக்கள்கிட்ட இருக்கிற நல்ல பேரையும் அவங்க வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ கெட்ட செயல்களில் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தலைவர் மன வலிமையோடு அதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் ஆதவ் அர்ஜுனா அந்த மீட்டிங்கில் சொல்லியிருப்பார். சரி, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவர் ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காரு இல்லைங்களா? இந்த ரிப்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூட்சமத்தை பார்த்தீங்கன்னா, இவருக்கு யாரெல்லாம் நன்றிகள் சொன்னாரோ, இவர் யாரையெல்லாம் நன்றிகள் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாரோ, இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது இவரை பற்றி ஒரு வார்த்தை கூட, வாங்க ரஜினி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து அரசியல் பண்ணுங்கள், உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியோ, நம்மளாம் ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோ யாருமே பேசலை. மாறா அவங்களுக்கு ஒரு த்ரெட்டாக தான் பார்த்தாங்க, ஒரு ஆபத்தாக தான் அவங்க பார்த்துருக்காங்க. இந்த ஆபத்து எங்கே போய் நிற்கணும், 2021 எலெக்ஷனில் மிகப்பெரிய மாற்றத்தை சேஞ்ச் பண்ணும். ஸோ நாம் கட்சிக்கு வர முடியாது. 2021 ஏப்ரலில் எலெக்ஷன் நடக்குது, அவர் டிசம்பர் 2020 கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு. 4 மாதம் கேப். இந்த 4 மாதம் கேப்பில் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரஜினிக்கு தெரிஞ்சிருக்கு, திமுக கட்சிக்காரங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க மிரட்டினதான் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. சரி, ஒருவேளை ரஜினி வந்திருந்தாருன்னா எப்போ வந்திருக்கலாம்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1996லயோ 93லயோ அவர் நினைச்சிருந்தா அரசியலுக்கு வந்துருக்கலாம். அன்னைக்கே ஒரு மிகப்பெரிய அவருக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. 2 பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த 2 பேரையும் தாண்டி அவர்னால அன்னைக்கு அரசியல் ஒரு தடவை இல்லை 2 தடவை அவர்னால எலெக்ஷனை கிராஸ் பண்ண முடியாமல் போயிருக்குமே தவிர, மற்ற நாட்களில் பின்வரும் 2005 2010 இந்த டைம்லலாம் அவர்னால ஈஸியாக ஒரு சிஸ்டத்துக்குள்ளே உள்ளே போயிருக்க முடியும். மிகப்பெரிய ஆளுமையாக அவர்னால வந்திருக்கு. ஆனால் இவர் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்லும்போது யாரெல்லாம் இவர் பாராட்டினாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது கூடவே இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் ரஜினியை வசைப்பாடாத வார்த்தையே இல்லை. கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தைகள் யாரெல்லாம் பொது இடத்துல உபயோகிக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்சியோட தலைமையும் சரி, இந்த கட்சியோட தொண்டனும் சரி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், ஆனால் அந்த கெட்ட வார்த்தையிலேருந்து அந்த மாற்றம் தேவையில்லை. இவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், ஆனால் இவங்களோட வசைப்பாடுறதுலேருந்து ஒரு மாற்றம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகளை அன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து ஒரு கண்டனமோ ஒரு அறிவிப்போ எதுவுமே அன்னைக்கு சொல்லு. உங்கள் மகளை திட்டியிருக்காங்க, உங்களோட பிறப்பை திட்டியிருக்காங்க, உங்களோட இறப்பை கூட திட்டியிருக்காங்க. நீங்கள் போகிற வர்ற எல்லா இடத்துலையும் உங்களை சங்கின்னு சொல்லி முத்திரை குத்திருக்காங்க. நீங்கள் எதுக்குமே ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. எதுக்குமே ஒரு ரிப்போர்ட்டோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடியது வன்மம். இந்த வன்மம் என்றைக்குமே மாறாது. நீங்கள் ரொம்ப செலக்டிவாக உங்களோட கருத்துக்களை சொல்கிறீங்க. ஸ்டெர்லைட்டில் போராடிட்டு இருந்த அந்த துப்பாக்கி சூட்டில் இருந்தவங்கள போய் பார்க்கறதுக்காக நீங்கள் போனதாக இருக்கட்டும், கரூர் சம்பவத்துக்காகட்டும், உங்கள் மனைவியெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, ஆனாலும் உள்ளே வர்றாங்க. எந்த பிரச்சனைக்கு, கரூர் பிரச்சனைக்கு உள்ளே வந்திருக்காங்க. அப்படி குரல் கொடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்துருக்கு. நேற்றைக்கு விளாத்திக்குளம் நடந்த எந்த ஒரு கேஸ் ஆகட்டும், நாமக்கல்லில் நடந்த அந்த 2 வயசு குழந்தையாகட்டும், ஏர்போர்ட்டில் நடந்ததாகட்டும், சேலம் பக்கத்தில் நடந்த ஒரு கொலையாகட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் குரலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் குரல் யாருக்காக ஒலிக்குதுன்னா திமுகக்காக மட்டுமே தான் ஒலிக்குது. இது எல்லாமே கலெக்டிவாக பார்க்கும்போது நீங்களாகட்டும், உங்களோட அறிக்கையாகட்டும், இது எல்லாமே விஜயை பேஸ் பண்ணி மட்டுமே தான் இருக்குது. விஜய் டார்கெட், விஜயை அடிக்கணும். அவருக்கு அகெயின்ஸ்டாக என்ன மாதிரியான கருத்துக்களை எல்லாம் நம்ம
கொண்டு போக முடியும், அவரை வந்து எப்படி டவுன் பண்ண முடியும், இவ்வளோதான் உங்களோட எண்ணமே. ஸோ இதுக்கு பேர் வன்மம். இதை வந்துட்டு யாருமே வந்துட்டு மாற்ற முடியாது. ஒரு டைம் ஒருத்தர் மேலே ஒரு வன்மம் வந்துருச்சுன்னா அதை வந்துட்டு மாற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் உங்களோட படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திமுக வந்து உங்களை மிரட்டி அந்த கட்சியை ஆரம்பிக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி டிசம்பர் 2020 சொன்னேன். டிசம்பர் 2020 உங்களோட கட்சியை வந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கட்சியை பதிவு கூட பண்ணல. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு என்னால் அரசியலுக்கு வர முடியாதுன்னு சொல்லி விலகிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யார் கூட வந்து கை கோத்துருக்கீங்கன்னா 4 படம் நீங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க. அதில் 1 மட்டும் லைக்கா ப்ரொடக்ஷன், மற்ற 3மே சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன். ஸோ சன் பிக்சர்ஸ் யாருன்னா டிஎம்கேக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் இனி பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களை ரெட் ஜெயின் மூவிஸ்லேயும் சரி, சன் பிக்சர்ஸ்லேயும் சரி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தேவையான பணங்களை வந்துட்டு சன் பிக்சர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் வந்துட்டு அண்ணன் தம்பியாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்த ஜந்துக்கள்லேயே வந்துட்டு நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆள். ஒருத்தருக்காக மட்டுமே அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கீங்க தவிர உங்களோட கட்சிக்கோ உங்களோட மன்றத்துக்கோ வந்துட்டு நீங்கள் பொது வெளியில் ஒரு குரல் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு வேளை இருந்துச்சுன்னா அனுப்புங்க, பார்க்குறேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.